தூத்துக்குடி துறைமுகத்தில் உள்ள இந்த கலன்களுக்குள் சூரியனின் ஆற்றலை கொஞ்சம் அடைத்து வைத்திருக்கின்றோம் என்று சொன்னால் நம்ப முடிகின்றதா? இவ்வாறு செய்வதை தான் உலகின் பசுமை எதிர்காலம் என்று உலகம் முழுவதும் நம்புகிறார்கள். அது என்ன தெரியுமா? இன்று நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நமது ஆற்றல் தேவையை அதிகப்படியான நிலக்கரி மற்றும் பெட்ரோலிய பொருட்கள் மூலம் பூர்த்தி செய்தால் என்னவாகும்? இன்று டெல்லி சந்தித்துக் கொண்டிருக்கும் அதே காற்று மாசையும் மூச்சு திணறலையும் நாளை ஒட்டுமொத்த உலகமே எதிர்கொள்ளும் அல்லவா? அப்படி என்றால் இதற்கான தீர்வுதான் என்ன? அதற்கான விடையாக விஞ்ஞானிகள் இப்பொழுது தரையில் கிடைக்கும் எரிபொருட்களை நம்பாமல் வானில் கிடைக்கும் ஆற்றலை தான் நம்புகிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, சூரியன் 1 மணி நேரத்தில் பூமிக்கு கொடுக்கும் ஆற்றல் இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த ஓராண்டு தேவையை பூர்த்தி செய்யக்கூடியது என்று. அப்படி இருக்கும் பொழுது அந்த அளப்பெரிய ஆற்றலில் மிக சிறிய பகுதியை மட்டும் கூட நாம் பயன்படுத்தக்கூடாதா என்ன? அந்த ஆற்றலை அறுவடை செய்யத்தான் இன்று பல இடங்களில் சூரிய மின் தகடுகள் மற்றும் பிரம்மாண்டமான சூரிய மின் நிலையங்கள் பயன்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளன. ஆனால் இங்குதான் ஒரு முக்கியமான சிக்கல் இருக்கிறது. அது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். இரவு நேரங்களிலும் மேகமூட்டமான நாட்களிலும் நமக்கு சூரிய ஒளி கிடைப்பதில்லையே. அப்படிப்பட்ட நேரங்களில் நமக்கு தேவையான மின்சார ஆற்றலை எப்படி பெறுவது? இந்த சவாலுக்கான சரியான விடை ஆற்றலை உற்பத்தி செய்வதில் அல்ல, அதை எவ்வாறு சேமிக்கிறோம் என்பதில் தான் உள்ளது. இதில் ஆற்றலை பிரபஞ்சத்திலேயே மிக சிறிய அணுவான ஹைட்ரஜனில் சேகரிப்பதுதான் இந்த முறை. முதலில் சூரிய மின்சாரத்தை பயன்படுத்தி நீரில் உள்ள ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் அணுக்கள் பிரிக்கப்படுகின்றன. எளிமையாக சொன்னால் மின்சார ஆற்றல் இங்கு ஒரு வாயுவின் வடிவத்தில் பத்திரமாக சேமிக்கப்படுகிறது. நமக்கு ஆற்றல் தேவைப்படும் பொழுது இந்த ஹைட்ரஜனை மீண்டும் ஆக்சிஜனுடன் இணைத்தால் அணுக்களில் சேமிக்கப்பட்ட அந்த ஆற்றல் மீண்டும் விடுவிக்கப்படும். இதை நமக்கு மின்சாரமாகவோ வெப்பமாகவோ பல வழிகளில் பெற முடியும். மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் இதன் இறுதியில் நமக்கு கிடைக்கும் கழிவு வெறும் நீர் மட்டுமே. நம்ப முடிகிறதா? இதனால் தான் இந்த உலகில் மிக தூய்மையான எரிசக்தியாக இது கருதப்படுகின்றது. இப்படி ஹைட்ரஜனை பிரித்தெடுக்க தேவைப்படும் மின்சாரத்தை சுற்றுச்சூழல் பாதிப்பில்லாத புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலம் உருவாக்கினால் அதற்கு பெயர் தான் பசுமை ஹைட்ரஜன். எதிர்காலத்தில் ரயில் வண்டிகள், ஹைட்ரஜன் வாகனங்கள், ஏன் நமது வீட்டு அடுப்புகள் கூட இந்த ஹைட்ரஜனால் தான் இயங்கும் என்று பலர் நம்புகின்றார்கள். ஆனால் இதில் சவால்கள் இல்லாமலும் இல்லை. இருப்பினும் ஒரு பசுமையான பூமியை நோக்கி நாம் எடுத்து வைக்கும் இந்த முயற்சி அவசியமானது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கீழே கமெண்ட் செய்யுங்கள்.